அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விரும்பும் நபர் காதலனோ காதலியோ அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. நாங்கள் பிரிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். காரணம் இல்லாமல் சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் எரிஞ்சு விடுறது, சண்டை போடுறது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. ஆண்களோ பெண்களோ, கணவனோ மனைவியோ, காதலனோ காதலியோ, இப்படிப்பட்ட நபர்களை உங்கள் மேலே இருக்கிற சந்தேகத்தை விலக்கி உங்கள் மேலே அதீத அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன் சைடாக லவ் பண்ணவங்க கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இதற்கு தனிமை மிக மிக அவசியம். ரகசியமாக பண்ணணும், யாரும் தெரியாத மாதிரி பண்ணி முடிச்சிருங்க. 30 வினாடிகள் தான், அதுக்கு மேலே ஆகாது. நம்முடைய வசியமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிடம், அதுக்கு மேலே ஆகாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பேனாவோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம். இதே காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். இதை பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முறை செஞ்சாலே போதும், வெற்றி உறுதியாக தரக்கூடியது. நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி உங்கள் மேல் அன்பு, பாசம், நேசத்தோடு பழகுவார்கள், வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பெரிய பாக்ஸ், ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. இங்கே 4 கோடுகள் போடணும். நீங்கள் மேலே 2 கோடுகள் போதும். போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே முதல்ல 786 போடுங்க. இங்கே 12 போடுங்க. இங்கே 14, இங்கே 17, இங்கே 92. அவ்வளோதான் வரும். பழமையான இயந்திரம், சக்தி வாய்ந்த இயந்திரம். சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியது. ஒரு முறை பண்ணக்கூடிய வசியமுறை தான். அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. அந்தளவுக்கு பவர் இருக்குது. சிம்பிளான மெத்தட், நல்ல பலனை தரும். இப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் இங்கே ஒரு பெரிய கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற நபர், கணவரோ மனைவியோ, காதலனோ காதலியோ, நண்பனோ, யாரோ தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க, சச்சரவு பண்ணுறாங்க, அடிக்கடி பிரச்சனைகள் வருது, இதனால் குழப்பங்கள் ஏற்படுகிறது. என் மேலே எந்த தப்பும் கிடையாது, இருந்தாலும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுடைய காதல் திருமணத்தில் முடியுமாங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுந்து விட்டது அப்படின்னு அவசரப்படுற நண்பர்கள், தோழிகள், ஆண்கள், பெண்கள், யாராக இருந்தாலும் அவங்க யார்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பேரை இங்கே போடுங்க. விரும்பும் நபரின் பெயர். ஒன்று கணவனாக இருப்பாங்க, இல்லை மனைவியாக இருப்பாங்க, காதலனாக இருப்பாங்க, இல்லைனா காதலியாக இருப்பாங்க. அவங்க பேரை போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. எழுதி முடிச்சப்போ நடுவில் ஒரு வேர்டு எழுதணும். யா முக்கல்லிபல் கலூப். யா முக்கல்லிபல் கல்ப் அப்படின்னு எழுதிட்டு
ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுட்டு கருப்பு நூலால் சுற்றுங்க நாலா பக்கமும். அப்படி இல்லைனாக்கா டேப் போட்டு சுற்றிட்டு இது வந்து ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க. நீங்கள் நல்ல வெயிட்டான பொருள் கீழே வச்சுட்டிங்கன்னா நல்ல அழுத்தம் கிடைக்கணும். ஒரு 3 கிலோ வெயிட்னா இருக்கணும். இதுக்கு எவ்வளோ கிலோ அழுத்தம் கிடைக்குதோ அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும். யாரும் எடுத்து எரியாத ஒரு இடமா பார்த்து வச்சுட்டு வந்துருங்க போதும். எண்ணி 3 நாட்களுக்குள்ளே ஆள் அப்படியே மாறிடுவாங்க. உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. உங்களை பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைங்களால தைரியமாக பண்ணுங்க. வெற்றி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு. சேனல்ல இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.